ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவ் மாறன் டைரக்ஷன்ல பிளாக் மெயில் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இதுல வந்து ஜிவி பிரகாஷ்குமார், தேஜு அஸ்வினி, பிந்து மாதவி, ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிளாக் மெயில் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெடிக்கல் ரெஃபர் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெடிக்கல்லையும் போய் மருந்துகள் கொடுத்துட்டு வர்றது அவருடைய வேலை வேன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட குடோன்ல இருந்து அந்த மருந்துகளை ஏற்றிட்டு போகும்போது அதுக்குள்ள ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சல் வந்து தவறுதலா வண்டியோட மிஸ் ஆயிருது. அந்த பார்சல்ல வந்து பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு போதைப் பொருட்கள் இருக்கு. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்சலை தொலைச்ச ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காதலியான ஹீரோயினை இழக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உரிமையாளர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து கம்பெனி உரிமையாளரே ஹீரோயினை கடத்தி வச்சுக்கிறாரு. அதாவது வந்து ஜிவி பிரகாஷனோட லவரை கடத்தி வச்சுக்கிட்டு, எனக்கு வந்து ஒன்று நீ வந்து பணத்தை கொடு 50 லட்சம் ரூபா, இல்லைன்னா நீ என்ன பண்ற அந்த மருந்து போட்டினது கொண்டாந்து கொடு, போதைப் பொருளை கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பணக்காரர், மல்டி மில்லியனர், அவருடைய குழந்தைய கடத்துறாங்க. ஸ்ரீகாந்தினுடைய மனைவி வந்து பிந்து மாதவி, அவங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் அஃபேர் இருக்கு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் வைப்பாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் விடை என்னன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது அந்த பிளாக் மெயில் படத்தினோட முழு கதையும் கூட. இந்த படத்துல வந்து சாம் சிஎஸ் தான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். மூ மாறன் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டோரி தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்து ரசிச்ச சீன்கள் தான் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பணக்காரன். ஸ்ரீகாந்தனுடைய மனைவி வந்து பிந்து மாதவி, அவங்களுக்கு வந்து லவ் அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது வந்து எப்படியும் கடைசியில் தெரியதான் போகுது. அது முன்கூட்டியே சொல்லியிருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப்லயே எல்லா கதையும் சொல்லிவிட்டாங்க. மீதி வந்து செகண்ட் ஹாப்ல வந்து கடைசியில ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு 2-3 சீனை ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல வந்து பெருசா ஒன்றும் பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற படங்கள் போல ஜிவி பிரகாஷ்குமார் படம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட் வாட்டோட போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல வந்து பெருசா யாரும் அழட்டிக்கல. ஸ்ரீகாந்த் ஆகட்டும், ஜிவி பிரகாஷ்குமார் ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் திலக் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பெருசா ஒன்றும் அழட்டிக்காம தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க தன்னோட முழு ஈடுபாட்டோட நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பிந்து மாதவி தான். இந்த படத்துல ஒரு அளவுக்கு அழுத்தமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்க தான் புருஷன்கிட்டையும் சொல்ல முடியாம, குழந்தையும் காணாம, முன்னாள் காதலன்கிட்டையும் மாட்டிக்கிட்டு போராடுற அந்த ஒரு அப்பாவித்தனமான ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு நல்ல படத்துல கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு ட்விஸ்டான ஒரு படம் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஓரளவுக்கு நல்லா கதை ஃபுல்லாக இருந்ததுனால நல்லா சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாப் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. பிளாக்மெயில் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. குழந்தை எங்கிட்ட இருக்குது நீ பணத்தை கொடு, குழந்தை எங்கிட்ட இருக்குது நீ பணத்தை கொடு, குழந்தை எங்கிட்ட இருக்குது நீ பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தியை தான் போட்டு நச்சரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு பேக்கேஜாக இருக்கு. நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. ஒன்றும் மோசமான படம்லாம் கிடையாது. ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த பிளாக் மெயில் படத்தில் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.